வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்ட பொறுத்து 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. இதில் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ஒன்று, இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ஒன்று. 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்கும் சிலபஸ் பார்த்தோன்னா சேம் தான், பட் டஃப்னஸ் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாமில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிபிடி, அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எல்லா கொஷினுமே கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். சிஸ்டமில் நம்ம ஏபிசிடி கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜும் சிபிடி தான். இதுக்கான சிலபஸ் என்னென்னு அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசி பொறுத்த மாதிரி இல்லாமல் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். ஆனால் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. அவங்க இந்த 2 ஸ்டேஜ் முடிஞ்சதும் 3ஆவது ஸ்டேஜுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் அவங்க கொடுக்குற சிஸ்டத்தில் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வேர்டுன்னு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிட்டாலே போதும், எக்ஸ்ட்ரா வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. இதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை மெடிக்கல் டெஸ்ட் தேவைப்பட்டால் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த 4 ஸ்டேஜ் தான் என்டிபிசி எக்ஸாமோட முக்கியமான ஸ்டேஜஸ். இது முடிஞ்சதும் இந்த 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அடுத்ததாக இருந்த 4 ஸ்டேஜஸில் எக்ஸாம்ஸாக இருக்க சிபிடி 1 சிபிடி 2க்கான என்னென்ன சிலபஸ்னு பார்ப்போம். சிபிடி 1 எடுத்துக்கிட்டோன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. அடுத்து அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது வந்து ஜிஎஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் 30 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அப்போ டோட்டலாக 30 மார்க். அதே மாதிரி ரீசனிங்கில் 30 கொஸ்டின் 30 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம், 40 கொஸ்டின் 40 மார்க். டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க். இதுக்கான டைமிங் என்னன்னு பார்த்தோன்னா 90 மினிட்ஸ், அதாவது வந்து 1.5 மணி நேரம். டைமிங் பார்த்தோன்னா 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம் தான். அப்போது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 1 நிமிஷத்தை விட கம்மியான டைம் எடுத்துக்கிட்டால் தான் இந்த எக்ஸாமில் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 3 கொஸ்டினுக்கு நீங்கள் 3 கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் பண்ணனா ஒரு கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரோட மார்க்கு மைனஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக சிபிடி 2 எடுத்துக்கிட்டோன்னா சேம் சிலபஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அவேர்னஸ். ஆனால் கொஸ்டினோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸுக்கு ரொம்ப 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 வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 50 கொஸ்டின். இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கில் 35 கொஸ்டின், மேக்ஸில் 35 கொஸ்டின். அப்போ டோட்டலாக 120 கொஸ்டின் 120 மார்க். இதுக்கும் டைமிங் வெறும் 90 மினிட்ஸ் தான். அப்போது அதை விட இதில் ஃபாஸ்ட்டாக நம்ம சம்மை சால்வ் பண்ணணும், மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சரும் பண்ணணும். இதுதான் சிபிடி 1 சிபிடி 2க்கான சிலபஸ். ரெண்டும் சேம் சிலபஸ் தான், பட் டஃப்னஸ் லெவல் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு மாறும். இப்போது மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மேக்ஸ்க்கான சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 14 டாபிக் இருக்குது. இந்த 14 டாபிக்ஸ் அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணப்படும். இப்போ நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். அது ஒரு டைப்ஸ்க்கும் ஒரு வீடியோ போட்டு அது மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்குமான வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்பர் சிஸ்டம் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம்ஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன். அடுத்து பர்சன்டேஜ், மென்சுரேஷன், நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதுக்கான முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தால் கூட நிறைய புக்ஸில் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் இருக்கிற கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக டைம் அண்ட் ஒர்க். 8வதாக டைம் அண்ட் ஒர்க்கு, நேரம் மற்றும் காலம். அடுத்து நேரம் மற்றும் தூரம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, ப்ராஃபிட் லாஸு, எலமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, ட்ராமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுதான் மேக்ஸ்க்கான சிலபஸ். 14 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 14 டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். சிபிடி 1 எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் வரும். அதே சிபிடி 2க்கு படிக்கணும்னா மேக்ஸ் இதே டாபிக் தான், இதே சிலபஸ் தான். இதுக்கு என்னென்னா 35 கொஸ்டின் வரும். கொஞ்சம் டஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சிபிடி 1க்கும் 2க்கும், அவ்வளோதான். அதே மாதிரி கிராஜுவேட்டுக்கு அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்கான டஃப்னஸும் கொஞ்சம் மாறும். கிராஜுவேட்டுக்கு கொஞ்சம் டஃப்னஸாக இருக்கும் கொஷின்ஸ்லாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கு நார்மலான கொஷின்ஸாக இருக்கும். அடுத்ததாக ரீசனிங்கான சிலபஸை பார்ப்போம். ரீசனிங் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்குது. இந்த 15 டாப்பிக்லேருந்தும் வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். அதாவது ஒரு நாள் மேக்ஸ்னால் அடுத்த நாள் ரீசனிங்லேருந்து ஒரு டாப்பிக்கில் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ரொம்ப பெரிய வாஸ்ட் சிலபஸ். அதை எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம். ஆனால் மேக்ஸ், ரீசனிங் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இப்போது ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அனலாகிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது வந்து நம்பர் கொடுத்துட்டு நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு அது இடையில் ஒரு நம்பர் மிஸ் ஆகும், இல்லை ஒரு லெட்டர் மிஸ் ஆகும், அங்கே என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கோடிங், டீகோடிங்கு, அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உறவு முறை பற்றி, அதுக்கடுத்து அனலைட்டிக்கல் ரீசனிங், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசிலு, டேட்டா சஃபிஷியன்சி, டிசிஷன் மேக்கிங், மேப்ஸு, இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கிராஃப்ஸ். மேக்ஸிமம் இது ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ரீசனிங் கொஷின்லாம் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கொஷின் எடுத்து உங்களுக்கு நடத்துறது தமிழில் தான் இருக்கும். பட் கொஷின்ஸ் வந்து நிறைய நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட எல்லாமே இங்கிலீஷில் தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியோ இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணியோ உங்களுக்கு தமிழில் நடத்துகிறேன். ஏன்னா இந்த எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம், இங்கிலீஷ்லேயே எழுதலாம். நிறைய பேர் தமிழில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் நம்ம தமிழ்லேயே கொஷின் எடுத்து நடத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ், அது எடுத்தோன்னா சிலபஸ் நிறைய போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதுக்கான டாபிக்ஸை இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸை பார்ப்போம். இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கூட இந்த 14 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த 14 டாபிக் இல்லாமல் இன்னும் நிறைய டாப்பிக்லேருந்து கொஷின் வரலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸ், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து இப்போது கரண்ட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி இந்தியாவுக்குள்ளேயும் படிக்கணும், இல்லை வெளிநாடுகள் தொடர்பாகவும் படிக்கணும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட லிட்ரேச்சர், மானுமெண்ட்ஸ், அதாவது சிறப்பு வாய்ந்த இடங்கள், அடுத்து ஜென்ரல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வரலாறை பற்றி படிக்கணும். அதுக்கடுத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள பற்றி படிக்கணும். அடுத்து ஜாகிரஃபி, இந்தியாவோட ஜாகிரஃபி படிக்கணும், வேர்ல்டோட ஜாகிரஃபி படிக்கணும். இந்தியன் பாலிட்டி, அதாவது அரசியலமைப்பு பற்றியும் படிக்கணும். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்ந்த கொஸ்டினும், எந்தெந்த கீக்கு என்னென்ன, அதாவது வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த கீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். இந்தியன் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் சார்ந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், எந்த புக்கு யார் எழுதுனாங்க, சமீபத்தில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாராச்சும் புக் எழுதியிருப்பாங்க, அது சம்மந்தமான கொஷின்ஸ் வரும். அடுத்து அவார்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, இல்லை லாஸ்ட் இயர் கொடுத்த அவார்ட்ஸை பற்றி கூட கேட்பாங்க. பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான அவார்டு கொடுத்துட்டு அது யார் வாங்கினான்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். அடுத்து கரண்ட் ஜிகே, ஸ்டாட்டிக்காக சில ஜிகேஸ் இருக்கும். அது ஹிஸ்ட்ரியில் எடுத்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், அந்த மாதிரி ஜிகேவும் கேட்கலாம். இப்போ கரண்ட்டில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின் வரலாம். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் CBT 2ல் 50 கொஷின் கேட்குறாங்க. ஸோ வெயிட்டேஜ் ரொம்ப 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 அதிகம் CBT 2ல். CBT 1 எடுத்துக்கிட்டோன்னா நார்மலான 40 கொஷின் கேட்குறாங்க, அதுலேயும் வெயிட்டேஜ் அதிகம் தான். இருந்தாலும் CBT 2ல் 50 கொஷின் கேட்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதுனால தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓரளவுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அதையும் அட்டன் பண்ணலாம். பட் ஒன்றுமே தெரியாது, ஃப்ளூக்கில் ABCD ஏதாச்சும் போட்டு வந்தீங்கன்னா மார்க்கு நெகட்டிவில் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த NTPC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸ், அதாவது மேக்ஸு, GS இது ரெண்டுத்தையும், மேக்ஸு, ரீசனிங் இது ரெண்டுத்துக்கான கிளாஸ் வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும். இடையில இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பற்றினா ஒரு டாபிக், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது சார்ந்த ஒரு வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரலாம். ஆக மொத்தத்தில் டெய்லி ஒரு வீடியோஸ், NTPC சார்ந்து ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு நோட் போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த வீடியோவும் நேத்திலேருந்து போட்டிருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் பார்த்துட்டே வாங்க. எக்ஸாம் டைமில் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ NTPCக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அது நேஷ்னல், தமிழ்நாடு ரெண்டுத்தையும், அதாவது இந்தியா, தமிழ்நாடு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் எடுக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. RRBக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.